Hello my dear lovely people, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி ஆர்ட் வர்க் சூஸ் பண்றது, என்ன ஷேப்ல, என்ன கலர்ல, அப்புறம் என்ன ஹைட்ல ஹேங் பண்ணோம், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பென்சிவா ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டாலும் சரி, உங்க வீட்ல வந்து ஆர்ட் வர்க் போடலைன்னா உங்க வீடு வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க சமயத்துல ஆர்ட் வர்க் வாங்கி ஹேங் பண்ணாலும் அது வந்து பார்க்கிறதுக்கு வந்து சரியா இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து நீங்க பெர்ஃபெக்டான சைஸ் ஆர் ஷேப்ல வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க. அது எப்படி கரெக்டான சைஸ்ல வாங்கணும்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வாலை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷரிங் டேப் வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணிடுங்க. உங்களோட வால் ஆர்ட் வந்து உங்க வாலோட 2/3 சைஸ் இருக்கும் போது கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வால் வந்து 30 inches இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 2/3 வந்து 20 inches. ஸோ உங்களோட வால் ஆர்ட் வந்து 20 inches லென்த் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களோட ஆர்ட் ஒர்க் எப்போ உங்களுக்கு வந்து ஃபிளாட்டா போரிங்கா இருக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த லுக்கை எலிவேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஆர்ட் ஒர்க்கை எப்பவுமே வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு வாங்கும் போதே ஃப்ரேம் ஆர்ட் ஒர்க்கோட வாங்கினீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப எலிவேட்டடா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க ஃப்ரேம் இல்லாத ஆர்ட் ஒர்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் போடுறதுக்குன்னே சில ஷாப்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா உங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க. எப்பவுமே ஃப்ரேம்ட் ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு ஃப்ரேம் இல்லாத ஆர்ட் ஒர்க்கை விட ரொம்பவே எலிவேட்டடா அழகா தெரியும். ஒரு குரூப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்கை ஒரே வால்ல மாட்டுறது வந்து கொலாஜ் ஆர்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொலாஜ் ஆர்ட் ஒர்க் வந்து நீங்க மாட்டும் போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கொலாஜ் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரேம்ஸை மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாலில் வந்து நீங்கள் செலோ டேப்போ இல்லாட்டி பெயிண்டர்ஸ் டேப்போ நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து ஹேங் பண்ணலாம், எந்த ஆர்ட் ஒர்க்கை மேலே போடலாம், இல்லை எதை வந்து கீழே இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்டன்ஸ் தேவைப்படுதான்றதை வந்து நீங்கள் வந்து கிளியராக டேப்பை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் எந்த ஆர்ட் ஒர்க்கை எங்கே மாட்டலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கொலாஜ் ஆர்ட் ஹேங் பண்ணும்போது ஒரு கொலாஜ் ஆர்ட்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2 to 3 inches மட்டும்தான் இருக்கணும். கொலாஜ் ஆர்ட் ஹேங் பண்ணும்போது 2 to 3 inchesக்கு மேலே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் இருக்காது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் கொலாஜ் ஆர்ட் ஹேங் பண்ணும்போது ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் இடையில வந்து 2 to 3 inches மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஒர்க்கோட ஷேப்பும் முக்கியம். நீங்கள் ஆர்ட் ஒர்க்கோட ஷேப் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்னா வால் ஷேப்பை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். உங்களோட வால் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஆர்ட் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட வால் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஆர்ட் ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஆர்ட் ஒர்க் கலர் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பர்டிகுலர் ரூம்லேருந்தே நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். நீங்கள் எந்த ரூமில் வந்து ஆர்ட் ஒர்க் ஹேங் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ரூமில் இருக்க லைட் ஃபிக்சர், அப்புறம் ஃபர்னிச்சர், மற்றபடி ஆக்சசரிஸ், இந்த ஐட்டமில் இருக்க கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து அந்த ரூம்க்கு வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டான ஆர்ட் ஒர்க் மாதிரி தெரியும். ஆர்ட் ஒர்க் வாங்கணும்னு நினச்சோடனே கடைக்கு போயிட்டு ஒரு ஃப்ளவர் வேஸ் இல்லாட்டி ஒரு ஃப்ளவர் இருக்க பிக்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு போரிங்கான ஆர்ட் ஒர்க் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்ட் ஒர்க் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மாடர்ன் ஆர்ட் பிடிக்கும்னா மாடர்ன் ஆர்ட்டும், இல்லாட்டி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஆர்ட் ஒர்க் பிடிக்கும்னா ட்ரெடிஷ்னலான ஆர்ட் ஒர்க்கும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.